வணக்கம் மக்களே! இப்ப நம்ம எங்க இருக்கோம்னா, மதுரை ரயில்வே ஜங்ஷன்ல தான் இருக்கோம். எதுக்காண்டி வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்னை சென்ட்ரல்ல இருந்து போடி போற ரயில் வந்து இப்ப வாரத்துல 6 நாளா மாத்திருக்காங்க. அங்க மதுரையில ஒரு சின்ன செலிப்ரேஷன் நடக்குது. அத பார்க்கறதுக்காண்டி தான் நம்ம வந்திருக்கோம். செலிப்ரேஷன் நடக்கிறதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயத்த நம்ம பார்த்துருவோம். நீண்ட நாள் கோரிக்கை. பல வருஷமா நெறைய பேர் கோரிக்கை வச்சு, அத பத்தி நம்மளும் நெறைய போஸ்ட்லாம் போட்டிருந்தோம். அந்த கோரிக்கை வந்து இப்ப நிறைவேறி இருக்கு. முதல் மக்களே ரொம்ப நாள் கோரிக்கைன்னு கூட சொல்லலாம். நீண்ட நாளா மக்கள் இந்த ட்ரெயின் எங்க ஊருக்கு வந்துராதா? இந்த ஊர்ல வழியா நாங்க சென்னை போயிற மாட்டோமா? அப்படின்னு ரொம்பவே ஆர்வமா எதிர்பார்த்துட்டு இருந்த இந்த ட்ரெயின் இப்போ நம்ம போடி நாயக்கனூருக்கு வந்துச்சு. ஆமாங்க. அதோட செலிப்ரேஷன் வீடியோ தான் நம்ம இப்ப இனிமேல் பார்க்க போறோம். சரி, அதுக்கு முன்னாடி இந்த ட்ரெயின் எப்ப கிளம்புது? எங்க ரீச் ஆகுது? எந்த வழியா போகுது? அத பத்திலாம் தெரிஞ்சுக்கலாம். ட்ரெயின் நம்பர் 20602 போடி நாயக்கனூர்ல இருந்து நைட் 8:55க்கு கிளம்புற இந்த ட்ரெயின் தேனி, ஆண்டிப்பட்டி, உசிலம்பட்டி வழியா மதுரை வந்து திண்டுக்கல், கரூர், நாமக்கல், சேலம், காட்பாடி, பெரம்பூர் வழியா சென்னை சென்ட்ரலுக்கு காலையில 7:55க்குலாம் ரீச் ஆயிடுது. இந்த ட்ரெயினோட ரிட்டர்ன் டைரக்ஷன் எப்படி அப்படின்னா, ட்ரெயின் நம்பர் 20601. அதாவது நைட்டு சென்னை எம்ஜிஆர் சென்ட்ரல்ல இருந்து நைட்டு 10:30க்கு கிளம்புற இந்த ட்ரெயின் காட்பாடி, சேலம், நாமக்கல், கரூர், திண்டுக்கல் ஜங்ஷன் வழியா மதுரை வந்து உசிலம்பட்டி, ஆண்டிப்பட்டி, தேனி வந்து போடிநாயக்கனூருக்கு காலையில 8:50க்கு ரீச் ஆயிடுது. இந்த ரயில் எவ்வளோ சூப்பர் ஃபாஸ்ட்னா, ஜோலார்பேட்டை கூட நிக்காதுங்க. அதே மாரி அரக்கோணமும் ஸ்டாப் நிக்காதுங்க. அவ்வளோ சூப்பர் ஃபாஸ்ட்டான இந்த ட்ரெயின் வந்து மதுரையிலிருந்து காட்பாடிக்கு வெறும் 6 மணி நேரம் 23 நிமிஷத்துல இந்த ரயில் வந்து போகுது. சூப்பர் ஃபாஸ்ட் ரயில். இது செம்மையான சூப்பர் ஃபாஸ்ட். இது எந்த அளவுக்கு ஃபாஸ்ட்னா, இது வந்து ஏசி துறந்த ரயிலா இருந்தது. அப்புறம் போடி நாயக்கனூருக்கு வாரத்துல 3 நாள் ஆச்சு. இப்ப நமக்கு 6 நாள் கிடைச்சிருக்கு. இதுவே பெரிய விஷயம் நமக்கு. இன்னும் 1 நாள் மிஸ் ஆகுது. அது எதனாலங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க. அதே நம்ப சனிக்கிழமை மட்டும் இந்த ட்ரெயின் வந்து சென்னையிலயும் ரன் ஆகாது, போடியிலயும் ரன் ஆகாது. ஏன் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா, சென்னையில இருந்து அதே டயத்துக்கு போடி நாயக்கனூர் ட்ரெயின் கிளம்புற அதே சேம் டயத்துக்கு வந்து கோவைக்கு ஒரு ட்ரெயின் வந்து போகுது. அதே ரூட்ல சேலம் வரைக்கும் அதே டைமிங்ல ஃபாலோ பண்ணி போறனால, நமக்கு சனிக்கிழமை வந்து ரயில் வந்து நமக்கு இயங்கல. மதுரையில சின்ன செலிப்ரேஷன் நடந்துச்சு. அத பத்தி என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். லோகோ பைலட்டுக்கு செலிப்ரேஷன் நடந்துச்சு. என்னன்னா, பொன்னாடை போர்த்தி மரியாதை செஞ்சாங்க பயணிகள் நல சங்கத்தினர் மற்றும் பொதுமக்களுக்கு வந்து இனிப்பு குடுத்தாங்க. இனிப்பும் அதோட டைம் டேபிள் அட்டையும் குடுத்தாங்க. டைமிங்கு, கோச்சு, ஸ்டாப்பு எல்லாமே சேம் தாங்க. எந்த சேஞ்சஸும் கிடையாதுங்க அதுல. ஓவரால் பார்த்தோம்னா இது ஒரு சாதாரண அப்டேட் இல்ல. நேர்மையா சொல்லணும்னு நினைச்சோம்னா, அந்த ஏரியா மக்களுக்கு இது ரொம்ப நாளா நீண்ட நாளான கோரிக்கை அண்ட் ஹாப்பி மூமெண்ட் கூட சொல்லலாம். நீங்க இந்த ரயில்ல டிராவல் பண்ணியிருக்கீங்களா? இல்ல டிராவல் பண்ண போறீங்களா? என்னன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. டிஸ்கஸ் பண்ணலாம். இப்படி இன்னும் நெறைய ரயில் அப்டேட்ஸ் வேணுமா நம்ம ட்ரெயின் பாரத்த ஃபாலோ பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்க. நன்றி. சந்திப்போம் அடுத்த வீடியோல. வரீங்க எல்லாமே குறைவில் வரீங்க. புது பெட்டியும் கொடுத்துருக்காங்க. பிராண்ட் நியூ எல்ஹெச்பி கோச்சஸ். நீங்கள் ஆல்ரெடி பிரேமில் வந்துட்டீங்க. ஓகே ஓகே. இல்லை தேனி மக்களுக்கு மட்டும் கிடையாது, மதுரை மக்களுக்கு இந்த ட்ரெயின் வந்து ரொம்ப முக்கியமானதாக இருக்குது.
ஏன்னா தினசரி வந்து காட்பாடி போகிறதுக்கு ப்ளஸ் வந்து பெரம்பூர் போகிறதுக்கு ட்ரெயின் கிடையாது மதுரையிலேருந்து. தினசரி ரயில் கிடையாது. வீக்லி 3 days தான் இருக்குது. மீதி ட்ரெயின் வந்து டைமிங் ரொம்ப அன்ஈவனாக இருக்கும். இந்த ட்ரெயின் வந்து கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும், போயிட்டு வர்றதுக்கு ஈஸியாகவும் இருக்கும் நமக்கு.